எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் வந்து சேர்ந்து பிரிஞ்சு வருது. இந்த டைமில் வந்து இது உங்களுக்கு இது எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். லைட்டாக கையில் தொடும்போது பிசு பிசுப்பு தன்மையோடு இருந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்து எடுக்கும்போது அல்வா மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கட்டி சேர்ந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம அந்த உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, இது கூட வந்து 1 ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க.